Hi friends, welcome to Time and Space Mastery. And இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து palindrome linked list. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். பட் இதில் என்ன நமக்கு சேலஞ்ச் அப்படின்னா இதில் ஃபாலோ அப் வந்து could you solve it in big of n time and big of one space இதுதான் நமக்கு சேலஞ்சு. ஸோ இது ஏன் ஈஸின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸில் இது ஈஸியாக போட்டுடலாம். பட் அது இந்த ஆப்டிமைசேஷன் தான் நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் இது நம்ம மீடியம் சமாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்ளமோட கன்ஸ்ட்ரெயின்ஸை பார்த்துடலாம். அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நமக்கு கொடுக்குற நோட்ஸோட வேல்யூஸ் வந்து 0 to 9 அது மட்டும்தான் இருக்கும். 0 1 2 3 4 5 6 7 8 9 இது மட்டும்தான். அதை தவிர உள்ள 10 11 12 இந்த மாதிரி எந்த டிஜிட்ஸும் இருக்காது. அதை தான் இவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. நோடோட வேல்யூ 0லேருந்து 9குள்ளே மட்டும்தான், அதாவது சிங்கிள் டிஜிட்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ஒரு நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின். அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the number of nodes in the list is range from 1 to 10 power 5. ஸோ இந்த லிஸ்டோட லென்த் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 1 லென்த்ல இருந்து இப்போ இதோட லென்த் வந்து 4, இதோட லென்த் வந்து 2, அந்த மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 power 5 டோட்டல் நோட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்க லிங்க் லிஸ்ட் பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாலிண்ட்ரோம்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போட்டிருப்போம், நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ ஜஸ்ட் பாலிண்ட்ரோம்னா நமக்கு செக் பண்ணும், ஸ்டார்டிங்ல இருந்து செக் பண்ணுறோம், ரிவர்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கும்போது ஒன்னா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 2 1 அதுதான் நமக்கு இங்க 1 2 2 1. இதை நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல எழுதினாலும் 1 2 2 1, ஏன்னா இந்த மாதிரி சேமா தான் வரும். இந்த மாதிரி சேமா வருது அப்படின்னா அது பாலிண்ட்ரோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 இப்படி இருக்கிறத நம்ம ரிவர்ஸ் எழுதுறோம் அப்படின்னா 4 3 2 1 இது ரெண்டும் நமக்கு சேமா இல்லை. ஸோ எந்த லிஸ்ட் நமக்கு சேமாக வருதோ, நம்ம ரிவர்ஸ் பண்ணாலும் நமக்கு சேமாக வருதோ அதுதான் நமக்கு பாலிண்ட்ரோம். ஸோ அது ட்ரூவா இல்லையா அப்படின்றது தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். சொல்யூஷன் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸில் ரொம்ப இது இது எதுக்காக ஈஸி ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு லிங்க் லிஸ்ட்டை நமக்கு ட்ராவல்ஸ் பண்ண தெரியும் இல்லையா. ஸோ ஹெட்டுன்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஹெட்லேருந்து நம்ம ஒரு இனிஷியலாக டெம்ப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் நம்ம எடுத்துக்கலாம், அதை நம்ம எம்டியாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஹெட்லேருந்து ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போகிறோம். ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஒன்று ஒன்றா அந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 2 3 4 9 0 5 இந்த மாதிரி நமக்கு ஃபுல்லாக என்டையராக நம்ம ட்ராவல்ஸ் பண்ணியாச்சு அண்ட் அதை நம்ம ஸ்டோரும் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம பாலிண்ட்ரோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங் எடுத்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரிவ் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறது ஈஸி தான். அந்த லாஜிக் நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 5 0 9 4 3 2 1. ஒரு ஸ்ட்ரிங் கிடச்சிருச்சு, அதை ரிவர்ஸ் பண்ணி இது ரெண்டும் சேமா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணாலே அது பாலிண்ட்ரோமா இல்லையான்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இதில் நம்ம அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஸோ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு என்ன கிடைக்கும், டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு ஆப்வியஸாக நம்ம எல்லாத்தையும் நம்ம எல்லா நோடையும் ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஸோ பிக் ஆஃப் என். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் அண்ட் இதை ட்ராவல்ஸ் பண்ணுறதை மட்டும் இல்லாமல் நம்ம அகைன் ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி அதை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ பிக் ஆஃப் ரிவர்ஸ் பண்ணுறது பிக் ஆஃப் என் அண்ட் ரெண்டுத்தையும் அதுக்கப்புறம் செக் பண்ணுறது பிக் ஆஃப் என். டோட்டலாக பிக் ஆஃப் நமக்கு 3n கிடைக்கும், விச் இஸ் நமக்கு அட் லாஸ்ட் நமக்கு என்ன வரும்னா பிக் ஆஃப் என் தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இருக்க எல்லா வேல்யூஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணுறோம். ஒரே ஸ்ட்ரிங் தான், பட் நம்ம என்ன இருந்தாலும் இந்த n வேல்யூஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அகைன் நம்ம n வேல்யூஸ் ரிவர்ஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுறோம். அதுக்கும் நம்ம ஒரு ரிவர்ஸ்க்கு ஒரு இது வச்சுருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், பிக் ஆஃப் என் தான் ஸ்பேஸும். நீங்கள் டெம்ப் இருக்க ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்காக மாற்றி செக் பண்ணுறதும் அண்ட் நம்ம நார்மல் பாலிண்ட்ரோம் 2 பாயிண்டர் வச்சு செக் பண்ணுறதும் ரெண்டும் ஒன்று தான். பட் இதில் ஸ்லைட் டைம் டிஃபர் ஆகும். பட் ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணுறதால பிக் ஆஃப் என் தான். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் பிக் ஆஃப் என். ஓகே, இதோட கோட் பாட்டை மட்டும் நம்ம ஜஸ்ட் குயிக்காக பார்த்துடலாம்.
கோட் பார்ட்டில் பார்த்தோம்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண சேம் லாஜிக் தான். அண்ட் எங்கள் ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்றத நம்ம இனிஷியலாக எம்டியாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அகைன் நம்ம ட்ராவல்ஸ் பண்ண மாதிரி லிஸ்ட்டை ட்ராவல்ஸ் பண்ண மாதிரி நம்ம இங்கே ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ட்ராவல்ஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு வேல்யூவாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் அகெயின் நம்ம ரிவர்ஸ் பண்ணி அது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லையா, ஈக்குவலாக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இதுதான் பாலிண்ட்ரோம் லாஜிக். ஸோ இது வந்து இதுக்காக தான் இந்த ப்ராப்ளமை ஈஸி கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதுதான். ஆனால் இந்த இப்போ நமக்கு ஸ்பேஸ் வந்து நமக்கு பிக் ஆஃப் n எடுக்குது. நம்ம சேலஞ்ச் இப்போ என்ன, நமக்கு ஸ்பேஸும் எப்படி எடுக்காமல் பிக் ஆஃப் ஒன்லேயே நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நமக்கு இங்கே ஃபாலோ அப். இப்போ நம்ம அந்த அப்ரோச்சை பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஆப்டிமல் சொல்யூஷனை பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு என்னன்னா, நமக்கு ரெண்டு லிங்க் லிஸ்ட் இருக்க போகுது. அதாவது ரெண்டு டைப் ஆஃப் இருக்கும். ஒன்று என்னன்னா ஈவன் லென்த் அண்ட் ஆட் லென்த் ரெண்டுமே இருக்கும். ஸோ நம்ம லாஜிக் எப்படி எழுத போகிறோம்னா, ஒரே லாஜிக்கில் நமக்கு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஸோ நம்ம மெயின் லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 2 1 மட்டும் இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது 1 2 2 1 இதை நம்ம ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன தாட் ப்ராசஸ் அப்படின்னா, நம்ம ஒரு லிங்க் லிஸ்ட் பாலிண்ட்ரோம் லிங்க் லிஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் எல்லாமே சிமிலர் எலமெண்ட்ஸாக தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் இதை பிரேக் பண்ணிங்க அப்படின்னா 1 2 1 2 சாரி ஜஸ்ட் செகண்ட், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 அண்ட் செகண்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 1. ரெண்டு பாதியிலையுமே நமக்கு சிமிலர் எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். பட் நமக்கு அந்த ஆர்டர் தான் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? இதை பிரேக் பண்ணிட்டு செகண்ட் ஆஃப்ல இருக்கிறத நீங்கள் ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தென் நெக்ஸ்ட் ரெண்டு லிங்க் லிஸ்ட்டும் சிமிலராக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது பாலிண்ட்ரோமாவே இருக்க முடியும். ஓகேயா? ஸோ அதுதான், நீங்கள் வேறு ஏதாவது லிங்க் லிஸ்ட் எடுத்து நீங்கள் அதே மாதிரி பிரேக் பண்ணி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் திங் மிடில் பிரேக் பண்ணி செகண்ட் பார்ட்டை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு தென் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுத்தையுமே நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டும் சிமிலராக இருக்கணும். அப்போ தான் அது நமக்கு பாலிண்ட்ரோமாக இருக்க முடியும். ஸோ தட் இஸ் த மெயின் லாஜிக். ஓகேயா? அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் சென்டரை பிரேக் பண்ணிங்க அப்படின்னா சென்டர் இது, இதை பிரேக் பண்ணிவிட்டு இது நல், இது 1 2 ரெண்டும் சேம். ஓகே, இதுவே நம்ம ஆட் லென்த்துக்கு பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம், இப்பயும் நம்ம ஜஸ்ட் அதே மாதிரி பிரேக் பண்ணோம்னா நீங்கள் இதோட பிரேக் பண்ணுவீங்க, இதோட பிரேக் பண்ணாலும் இதோட பிரேக் பண்ணாலும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ரெண்டுத்துக்கும் சேமாக வர மாதிரி நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். ஓகேயா? இங்கே நம்ம எதை பேஸ் பண்ணி பிரேக் பண்ணியிருக்கோம், 1 2 3 4 லென்த் 4 டிவைடட் பை 2 நமக்கு என்ன கிடச்சிருக்கும் 2. அதாவது செகண்ட் இண்டெக்ஸ் 0 1 2 செகண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் 1 அப்போனா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அதோட நெக்ஸ்ட் தான் நம்ம நல்லா போட்டு பிரேக் பண்ணியிருக்கோம். அப்போ -1. அப்போ நமக்கு என்ன லாஜிக், n/2 -1 இதுதான் நம்ம மிடிலாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேயா? உங்களுக்கு புரிச்சுதா? அதாவது 4 எலமெண்ட் இருக்குன்னா அதில் எதை நம்ம பாதியாக டிவைட் பண்ணுறோன்றதை எப்படி பேஸ் பண்ணி பிரிக்கணும்னா 4/2 -1 2 -1 1. அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வரைக்கும் நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணி அதோட நெக்ஸ்ட் தான் நம்ம கட் பண்ணுறோம். ஓகேயா? அதே லாஜிக் தான் நம்ம இங்கேயும் எடுத்துக்கலாம். இங்கேயும் எடுத்தால் அதே ஒர்க் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1 2 3 4 5 5/2 -1. அப்போ 5/2 என்னது நமக்கு 2.5 2 -1 1. இங்கேயும் நம்ம 1 அப்படின்றத பேஸ் பண்ணியே நம்ம பிரிக்கலாம். 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஓகே, இதை பிரேக் பண்ணிவிட்டு நல்லாக்கிடுறோம். இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் பண்ணுறோம். 1 2 3 நல். ஓகே, இப்போ ஆனால் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேமாக வராதேன்னு சொல்லுவீங்க. 1 2 நல் இருக்குது, செகண்ட் பார்ட்டில் 1 2 3 நல் இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் நமக்கு இந்த லாஸ்ட் எலமெண்ட் வந்து நம்ம சேமாக, அதாவது என்ன இருந்தாலும் ஓகே, பிகாஸ் இது வந்து ஆட் பாலிண்ட்ரோம் இல்லையா, அதனால அந்த 1 எலமெண்ட் நடுவில் இருக்க எலமெண்ட் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இதில் நடுவில் இருக்கிறது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பாதி அண்ட் செகண்ட் பாதி சேமாக இருந்ததுன்னா போதும். அதுதான் நம்ம பாலிண்ட்ரோமோட லாஜிக். அதனால இந்த லாஸ்ட் எலமெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட்டை. மற்ற எல்லா எலமெண்ட்டும் நமக்கு சிமிலராக தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது பாலிண்ட்ரோம், இல்லைனா இல்லை. ஸோ இதுதான் நமக்கு ஈவன் லென்த்துக்கும் ஆட் லென்த்துக்கும் உள்ள திங். அண்ட் மிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சேமாகவும் இதில் நீங்கள் n/2ன்னு போட்டாலும் நமக்கு சேம் கரெக்டாக தான் வரும். ஆனால் நம்ம என்னென்னா ஜஸ்ட் இங்கே n/2 -1 ஃபாலோ பண்ணுறோமேன்றதால இங்கேயும் நம்ம n/2 -1 ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம மேஜராக நம்ம பார்க்க போகிறது 5 ஸ்டெப்ஸ் தான்.
அதுதான் நமக்கு இங்கே சொல்யூஷனே. ஃபர்ஸ்ட் லென்த்து கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் லென்த் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறோம், மிடில் கண்டுபிடிக்கிறோம். மிடில்னா நமக்கு ஆப்வியஸாக என்ன இருக்கும், லென்த் பை 2 மைனஸ் 1, n பை 2 மைனஸ் 1 நாங்கள் பார்த்த மாதிரி இந்த மிடில் நோட் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். ஸோ மிடில் நோடை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ்க்கு எதை தரோம், மிடிலோட நெக்ஸ்ட்டை தான் நம்ம ரிவர்ஸ்க்கு கொடுக்குறோம். பிகாஸ் மிடில் வந்து இந்த 3ன்றது வந்து ஃபஸ்ட் பாதி லிங்க் லிஸ்டோடது. ஸோ அதை நம்ம பிரிக்கக்கூடாது. ஸோ ரிவர்ஸ்க்கு எதை தரோம், மிடிலோட நெக்ஸ்ட், அதாவது இந்த 2 இதை நம்ம கொடுத்து நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், 1 2 சாரி காய்ஸ், இதை நான் போன இதுக்கு வச்சுருந்தது. இப்போ நம்ம பார்த்துருக்க லாஜிக்கை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதை தான் நம்ம நல்லா தரோம். ஓகேயா, இதுதான் நமக்கு மிடில் நமக்கு என்ன 2 அண்ட் ரிவர்ஸ்க்கு நம்ம என்ன தரோம், மிடிலோட நெக்ஸ்ட், அதாவது 3 எங்கே கொடுத்துட்டு நம்ம ரிவர்ஸ் லிஸ்ட் செகண்ட் ஆஃப் லிங்க் லிஸ்ட் என்ன இருக்கும், 1 2 3 நல் இந்த மாதிரியா இருக்கும். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் 1 2 நல், செகண்ட் ஆஃப் 1 2 3 நல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மிடிலோட நெக்ஸ்ட்டை நல்லாக்குறோம். அப்போ தானே நமக்கு அது பிரேக்கே ஆகும், இந்த லிங்க் லிஸ்ட் அப்போ தான் பிரேக் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லிங்க் லிஸ்ட்டில் மிடில் வந்து 2, அதோட நெக்ஸ்ட்டை நம்ம நல்லாக்கிடுறோம். நல்லாக்கிட்டு லாஸ்ட் திங் கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கிடச்சிருக்கு என்னது, 1 2 நல், இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கிடச்சிருக்கிறது. செகண்ட் ஹாஃபில் கிடச்சிருக்கிறது 1 2 3 நல். ஓகே, இதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு h1 h2 அப்படின்றத போட்டு கம்பேர் பண்ணி மூவ் பண்ணி கம்பேர் பண்ணோம்னா எல்லாமே சேமாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக இட்ஸ் பேலண்ட்ரோம், இல்லைனா அது இல்லை. ஓகே, இதை நம்ம இப்போ கோட் லெவலில் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம லென்த்தை கண்டுபிடிக்கிறது. கொடுத்துருக்க லிங்க் லிஸ்ட் ட்ராவல்ஸ் பண்ணி லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம், மிடில்ன்றது n பை 2 மைனஸ் 1 கண்டுபிடிச்சிட்டு நம்ம மிடில் நோடை கெட் பண்ணணும். இந்த மிடில்ன்ற இண்டெக்ஸை வச்சு அண்ட் கொடுத்துருக்க லிங்க் லிஸ்ட்டையும் வச்சு நம்ம மிடில் நோடை கெட் பண்ணிடலாம். அது எதுவுமே இல்லை, ஜஸ்ட் மிடில் டைம்ஸ் ட்ராவல்ஸ் பண்ணி அந்த நோடு எடுக்கிறது. ஸோ மிடில் நோடையும் நம்ம எடுத்தாச்சு. எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன, தேர்ட் ஸ்டெப்பில் நமக்கு ரிவர்ஸ் பண்ணணும். அதாவது செகண்ட் ஆஃப் மிடில் நோடு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓடுது, மிடில் நோடோட நெக்ஸ்ட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணி அதை செகண்ட் ஆஃப் லிங்க் லிஸ்ட் ஆஃபாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம லிங்க் லிஸ்ட்டை பிரேக் பண்ணணுன்றதால மிடிலோட நெக்ஸ்ட்டை நம்ம நல்லா பிரேக் பண்ணி விட்டுறோம். ஓகே, இது பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ 2 லிங்க் லிஸ்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு லிங்க் லிஸ்ட், ரிவர்ஸ் பண்ண செகண்ட் ஆஃப் ஒரு லிங்க் லிஸ்ட். லாஸ்ட் ஸ்டெப் என்ன, ஜஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே வரும். அண்ட் ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு ஐட்ரேட்டிவ்லையும் ரிகர்சிவ்லையும் உங்களுக்கு நான் ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட் வீடியோஸ் போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் இதை ஏன் நான் கமெண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னா, நான் இது ரிகர்சிவ்ல பண்ணியிருந்தேன். ரிகர்சிவ்ல பண்ணதால எனக்கு ஸ்பேஸ் எடுத்துச்சு. பட் நம்மளோட இங்கே சேலஞ்சே, நம்மளோட கோலே ஸ்பேஸை நம்ம குறைக்கணும் அப்படின்றதால தான். அதனால நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன், இந்த ரிகர்சிவை கமெண்ட் பண்ணிட்டு ஐட்ரேட்டிவ் கோட் போட்டிருந்தேன். இதை நமக்கு ஸ்பேஸ் எடுக்காது. அதனால ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றா இருந்ததுன்னா பேலண்ட்ரோம் ட்ரூ, அப்படி இல்லை இங்கே ஏதாவது நமக்கு மிஸ் மேட்ச் ஆகுச்சு அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ். யா, தட்ஸ் இட். அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் இப்போயே நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டைம் நமக்கு பிக் ஆஃப் என் ஆப்வியஸாக தெரியும் நம்ம லென்த் எல்லாம் பார்க்குறதால. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே நமக்கு பிக் ஆஃப் 1. திஸ் இஸ் தி எஃபிஷியன்ட். நம்ம ஜஸ்ட் 2 or 3 பாயிண்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். நம்ம இது n வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம எதுவுமே வைக்கல. ஸோ ஜஸ்ட் நமக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் 1 தான். யா, ஓகே கைஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யா, வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கைஸ். தேங்க்யூ.